உடனடியாக ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது மிக முக்கியமாக அதுவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியமான அமைப்பினால் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களை விட மிக கொடூரமான கொலைகளையும் குற்றங்களையும் இழைத்திருக்கின்றார் என்ற பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது இந்த வாரத்திற்குள்ளே பாராளுமன்றத்துக்குள்ளே சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் மிக விரைவிலே அது சார்ந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அடிப்படையிலே நலிந்த ஜெயதிசவும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படலாம் என்பதுதான் இப்போது அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசப்பந்து தென்னகோன் டிரான் அலசினுடைய முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற டிரான் அலசினுடைய வீட்டிலே தான் பதுங்கி இருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த அல் ஜசீராவிலே ரணில் விக்ரமசிங்க மற்றும் மெய்டி ஹாசன் ஆகியோருக்கு இடையிலே இடம்பெற்ற நேர்காணலானது வெளியானது முதற்கொண்டே மிக பெரும் சர்ச்சைகள் எல்லாம் இப்போது இலங்கையில் இடம்பெற்று வருகின்றது. மிக முக்கியமாக இதிலே பேசப்பட்ட விடயங்களை என்று பார்க்கின்ற போது 2009 யுத்தம் இடம்பெறுகின்ற போது இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கான நீதி கிடைத்து விட்டதா என்றும், அத்தோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும், அத்தோடு இந்த 2022 ஆட்சி கவிழ்ப்பின் பின்னர் ராஜபக்சக்களை ரணில் விக்ரமசிங்க காப்பாற்றினார் என்ற அடிப்படையிலும் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அதிலே மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த 2009 கால பகுதியிலே மக்களுக்கு எதிராக, அதாவது தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட விடயம் பேசுபொருளாக இருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயமும் அதற்குள்ளே தீவிரமாக இப்போது அதுவும் தென்னிலங்கையிலே தீவிரம் கண்டிருக்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை. இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை மாத்திரம் வெளியே வந்தால் ராஜபக்சக்களை விட மிக கொடூரமான குற்றங்களை இழைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே என்றும், பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றது என்றும், இந்த பட்டலந்த ஆணைக்குழுவிலே தான் ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் அந்த பட்டலந்த கட்டட தொகுதி அல்லது பட்டலந்த வீடமைப்பு திட்டம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே வைத்து ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் கழுத்தறுத்து கொல்லப்பட்டு களனி ஆற்றிலே வீசப்பட்டார்கள் என்ற அடிப்படையில் இப்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் இந்த ஊழல் ஒழிப்பு மற்றும் அரச சொத்துக்களை வீண்விரயம் செய்தலுக்கு எதிரான அமைப்பானது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். அது தொடர்பான மனுவையும் ஜனாதிபதி செயலகத்திலும் கையளித்திருக்கின்றார்கள். எதற்காக என்று பார்க்கின்ற போது உடனடியாக ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய வேண்டும், இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக உடனடியாக விசாரிக்க வேண்டும், அத்தோடு இந்த பட்டலந்த பகுதியில் குறிப்பாக களனி பகுதியில் இடம்பெற்ற படுகொலைகள் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் இப்போது ஒரு குழு கிளர்ந்தெழுந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் அமைச்சரவை பேச்சாளராக இருக்கின்ற நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கின்றார், நிச்சயமாக இந்த வாரத்திற்குள்ளே பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும். அப்படி சமர்ப்பிக்கப்படுகின்ற போது ரணில் விக்ரமசிங்கே நாடு கடத்தப்படுவாரா, கைது செய்யப்படுவாரா என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற அடிப்படையிலே அறுதியும் உறுதியுமாக குறிப்பிட்டிருக்கின்றார் நலிந்த ஜெயதிச. ஏன் இந்த விடயம், அதாவது இவ்வளவு விடயங்கள் பேசப்பட்டது, குறிப்பாக 2009 யுத்தத்தின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழிப்பு அது சார்ந்து பேசப்பட்டது, தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற மனித உலகத்திற்கு எதிரான முருகல் நிலைகள் அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற அவர்களுக்கு எதிரான அநீதிகள் தொடர்பாக பேசப்பட்டாலும் இந்த பட்டலந்த ஆணைக்குழு விடயமே பூதாகரமாக என்று பார்க்கின்ற போதுதான் ஜேவிபி இப்போது ஆட்சியாளர்களாக இருக்கின்ற ஜேவிபி என்ற விடயம் அங்கே வருகின்றது. மிக முக்கியமாக இந்த ஜேவிபி கிளர்ச்சியானது 1970 தொடக்கம் 1990 இடைப்பட்ட கால பகுதியிலே இந்த ஜேவிபி கிளர்ச்சியானது இடம்பெற்றிருந்தது. இதிலே மிக முக்கியமாக இளைஞர்கள் யுவதிகள் எல்லோருமே அதில் பங்கேற்றதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது நாடானது மேல்தட்டு வர்க்கத்திடம் கையிலே சென்றிருக்கின்றது. அங்கே அவர்கள் எடுப்பதுதான் முடிவாக இருக்கின்றது. அதோடு இலங்கையினுடைய பொருளாதாரமானது ஒரு சாரார் சார்ந்து பயணிக்கின்றதை ஒழிய அத்தனை மக்களுக்கும் அது பகிர்ந்தளிக்கப்படவில்லை. இப்படியான விடயங்களை முன்னிலைப்படுத்திக் கொண்டு இந்த ஜேவிபி கிளர்ச்சியானது இடம்பெற்றிருந்த ரோகண விஜயவீர அதனுடைய தலைவராக எல்லாம் செயற்பட்டிருந்தார். எனவே இந்த ஜேவிபி கிளர்ச்சியின் போது பல இளைஞர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். இதிலே மிக முக்கியமாக ஜே.ஆர். ஜெயவர்தனவாலும் அதற்கு முன்னர் இருந்த ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவாலும் இந்த படுகொலைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் ஜே.ஆர். ஜெயவர்தனவனுடைய செயற்பாடுகள் இன்னும் கொஞ்சம் உச்சம் தொட்டிருந்தது என்றே சொல்லலாம். அதிலும் ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்திலே ரணில் விக்ரமசிங்கே ஒரு சிரேஷ்ட அமைச்சராக இருந்திருக்கின்றார்.
அவர்தான் இந்த பட்டலந்த வீடமைப்பு திட்டத்திலே ஒரு பகுதியில், அந்த பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற திட்டமிடப்பட்ட ஒரு வீடமைப்பு திட்டம் இருக்கின்றதாம். அந்த பகுதியிலே ஜேவிபி கிளர்ச்சியாளர்களை கடத்தி வந்து துன்புறுத்துதல், அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளுதல், அப்படி இடம்பெறுகின்ற போது அவர்களை கொலை செய்த விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பட்டலந்த பகுதியானது குறிப்பாக களனிக்கு அருகாமையிலே காணப்படுகிறது. கொழும்பினுடைய களனிக்கு அருகாமையிலே காணப்படுகின்ற ஒரு வீட்டு திட்ட தொடர் அல்லது திட்டமிட்ட வீட்டு திட்ட பகுதி தான் இந்த பட்டலந்த என்று சொல்லப்படுகின்ற பகுதி. எனவே இங்கே பல அப்போதைய முன்னாள் ராணுவ அதிகாரிகள், முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் எல்லோருமே ஜேவிபி கிளர்ச்சியாளர்களை, குறிப்பாக இது 1987 இடம்பெற்று என்று சொல்லப்படுகின்றது. இந்த காலப்பகுதியிலே ஜேவிபி கிளர்ச்சியாளர்களை பிடித்து வந்து அவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி விசாரணைகளை மேற்கொள்கின்ற போது கடுமையான சித்திரவதைகள் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. பலர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதைத்தான் இப்போதும் சொல்வார்கள், 60,000 வரையிலான ஜேவிபி கிளர்ச்சியாளர்கள் கொண்டு களனியாற்றிலே வீசப்பட்டார்கள், கழுத்தறுத்து என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே அப்படியான விடயங்கள் எல்லாம் இந்த பட்டலந்த பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் இப்போது வெளியாகி இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே சும்மாவே இதற்கு தீர்வு காணுவோம் என்று இறங்கி இருந்த இந்த அரசு, அதாவது ஜேவிபியை மையமாக கொண்டு இறங்கிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே கையிலே கிடைத்த பின்னர் இதை விடுவார்களா? அதுவும் சர்வதேச ஊடகம் ஒன்று இந்த பட்டலந்த ஆணைக்குழுவை பற்றி ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டிருக்கின்றது. அது இப்போது உலகமயமாக இருக்கின்ற விடயமாக மாறி இருக்கின்ற போது நிச்சயமாக இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது இந்த வாரத்திற்குள்ளே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு இது சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பட்டலந்த ஆணைக்குழுவை உருவாக்கியது யார் என்று பார்க்கின்ற போது 1994 ஆண்டு கால பகுதியிலே ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் வந்தபோது 1994 உருவாக்கப்பட்டதான் இந்த பட்டலந்த ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழுவினுடைய நோக்கம் என்னொன்று பார்க்கின்ற போது 1980 முதல் 1990 இடைப்பட்ட காலப்பகுதியிலே அங்கே இந்த ஜேவிபி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக இடம்பெற்ற படுகொலைகள், துன்புறுத்துதல்கள், சித்திரவதைகள் சார்ந்து ஆய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவாக இருந்தது. பின்னர் 1997 இந்த ஆணைக்குழு அறிக்கை முற்றுமுழுதாக கையிலே வந்துவிட்டது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கு. எனவே இதை பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்து அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி இருக்கின்ற போது அதனை பாராளுமன்றத்திலே அவர் முற்படுத்தாமல் அப்படியே கடந்து சென்று விட்டார் என்பதும் தெரிந்த ஒரு விடயம்தான். இதனால் ரணில் விக்ரமசிங்க அரசியலிலே மிக பெரும் ஒரு புலியாக மாறினார் என்பதும் உண்மையான விடயம்தான். எனவே அந்த காலத்தில் இந்த பட்டலந்த ஆணைக்குழு நிறைவேறியிருந்தார். இன்று ரணில் விக்ரமசிங்க அரசியலிலே இருந்திருக்க மாட்டார், அவர் சிறையிலே இருந்திருப்பார் என்பதுதான் ஜேவிபியினருடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அதுவும் ஊடகங்கள் முன்னே இந்த அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஜெயதேச குறிப்பிட்டிருக்கின்றார், பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கைக்குள்ளே இந்த குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான் என்பதையும் நேரடியாகவே சொல்லியிருந்தார். எனவே மிக விரைவிலே இந்த பட்டலந்த ஆணைக்குழு, அப்போது சமர்ப்பிக்கப்படாத இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையானது இப்போது அதுவும் பல வருடங்கள் கடந்த பின்னர் இப்போது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட இருப்பதாகவும், எனவே மிக விரைவிலே இது சார்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்கின்ற போதுதான் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலும் இது சார்ந்து இப்போது ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசியல் வாழ்க்கை இத்தோடு முடிகின்றதோ என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்படுகின்றது. காரணம் என்று பார்க்கின்ற போது அப்போது இடம்பெற்ற அநீதிகள், அநியாயங்கள் எல்லாம் இப்போது வெளிச்சத்துக்கு வந்தால் நிச்சயமாக இது ஒரு அவருடைய வாழ்க்கையை அப்படியே முற்றாக பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதும் எல்லோரும் பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் அவரை காணவில்லை என்று பல நாட்களாகவே தேடி வருகின்றார்கள். நேற்றைய தினம் ட்ரீட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய சட்டத்திறனிகளினூடாக மாத்தறை நீதிமன்றத்துக்கு. ஆனால் அவர் எங்கே இருக்கின்றார் என்று தெரியாமல் தேடப்பட்டு வந்தது. இதுவரையிலே 10 இடங்களுக்கு மேலே தேடுகின்ற போது தேடி இருக்கின்றார்களாம். ஆனால் இப்போது சமூக வலைத்தளங்களிலே, தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றன பார்க்கின்ற டிரான் அலஸ், முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலசினுடைய வீட்டிலே தான் இந்த தேசப்பந்து தென்னக்கோன், முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்து தேசப்பந்து தென்னக்கோன் இருக்கின்றார் என்ற செய்தி இருக்கின்றது, அல்லது அப்படி இருப்பார் என்று பலரும் பேசி வருகின்றார்கள். எனவே அங்கும் தேடப்பட்டு விட்டதாம். ஆனால் தேசப்பந்து தென்னக்கோன் அங்கே இல்லை. எனவே ஜனாதிபதி கூட இன்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பின் போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய நபரே அதை மீறுவதா என்ற அடிப்படையில் கேள்வி கேட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் மீண்டும் மாத்தறை நீதிமன்றம்
திறந்த பிடியாணை அல்லது கைதுக்கான திறந்த பிடியாணையை விடுத்திருக்கின்றார்கள் தேசப்பந்து தென்னக்கோனை. எனவே எப்போதும் தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்படலாம். அவர் நீதிமன்றத்திலே முன்னிலையாக வந்தாலும் நிச்சயமாக அவர் கைது செய்யப்பட்டுத்தான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார் என்பது தெரிந்த ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. எனவே தேசப்பந்து தென்னக்கோன் எங்கே என்ற ஒரு கேள்வியோடும் இந்த இசாரா செவ்வந்தி எங்கே என்ற கேள்வியோடும் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் விடயம் பிடிபட்டால் நிச்சயமாக அதற்குள்ளே ரணில் விக்ரமசிங்கவும் சிக்குவார் என்பது தெரிந்த ஒரு விடயம்தான். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தீவிரமடைந்து கொண்டிருக்கின்றது. ரணில் தரப்பும் சஜித் தரப்பும் ஒன்றிணையலாம் என்று சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் பின்புலத்திலே இன்னும் ஒரு பெரிய நாடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக இந்த பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை வெளிவரப் போகின்றது. அது வெளிவந்தால் நிச்சயமாக அந்த ஒரு பெரிய நாடு, எந்த நாடு என்று பலருக்கும் தெரியும், இலங்கை மீது தலையிடும் அல்லது இலங்கையுடைய அரசியலுக்குள்ளே மூக்கை நுழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் ரணில் விக்ரமசிங்கவை காப்பாற்றுவதற்காக. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை. இது தொடர்பாக இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.